ஹலோ ஹாய் நேற்று நான் லஞ்சுக்கு மலாய் சோயா பிரியாணி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு சொல்கிறேன். ஸோ இது பண்ணுறது வெரி சிம்பிள். ஸோ இன்றைக்கி நான் 1 கப் சோயா எடுத்திருக்கேன். அதை 30 மினிட்ஸ்க்கு சுட தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 30 மினிட்ஸ் கழித்து இந்த சுட தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு இன்னும் 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய், 20 கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். இதை மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த டைம்லேயே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் தனியாக தான் அதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம இந்த பேஸ்ட்டை தான் சோயாவில் போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சோயாவில் இருக்கிற வாட்டர் எல்லாம் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மறக்காமல் இந்த சோயாவை 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சோயாவில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 1/4 கப் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். தென் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் அரிசி குக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, வெசலில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தென் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பே லீஃப், ஜாவித்ரி, ஸ்டார் அனீஸ், த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தென் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் எப்படி ஆட் பண்ணணும்னா, ஒரு 2 பெரிய ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கறிக்கணும் ஆக்சுவலாக. 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸை 30 மினிட்ஸ்க்கு வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து 60% குக் ஆனால் போதும். கரெக்டாக 7 மினிட்ஸ்க்குள்ளே ரைஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே குக் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து பிரியாணி பண்ணிடலாம். இந்த மாதிரி பெரிய வெசலில் 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ தான் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மேரினேட் பண்ண சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபியில் எவ்வளோ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் நான் ஒரு 3 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். சோயாவை லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கொஞ்சமாக இந்த சோயா மசாலாவை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு லேயர் பண்ண போகிறோம். இந்த லேயரிங் கூட தேவையில்லை. ஆக்சுவலி 2 லேயர்லாம் பண்ண வேண்டாம். ஒரே டைம் அரிசி ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். பட் நான் 2 லேயர் பண்ணலாம்னு இருக்கேன் இன்றைக்கி. நான் ரைஸ் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்தேன்ல, ஸோ இப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு லேயராக ஆட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற சோயாவை இந்த ரைஸ் மேலே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் போட்டுக்கலாம். மேலே லைட்டாக புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு தென் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்லையும் 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா மலாய் பிரியாணி இஸ் ரெடி. நீங்களே பாருங்க, அரிசி வந்து பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அதனால தான் நான் ரைஸை இன்றைக்கி தனியாக குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு சைடிஷ்க்கு சிக்கன் கிரேவியோ சிக்கன் 65யோட சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பசங்களுக்கு கூட கொடுக்கலாம், பிகாஸ் காரமே இதில். ஸோ ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.